இந்த வாரம் நீங்கள் மிஸ் பண்ண முக்கியமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சங்கீதா விஜய் இஷ்யூ என்ன நடந்துச்சுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். விஜயோட ஒய்ஃப் சங்கீதா பேர் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் வந்ததுனால டிவோர்ஸ் ரூமர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. கேஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி மேட்டர் செங்கல்பேட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணின கேஸ் டீட்டெயில்ஸ் லீக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது ப்ராப்பர்ட்டி இல்லை லீகல் டாக்குமெண்ட் இஷ்யூவா, இது பர்சனல் மேட்டரானு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. சோஷியல் மீடியா ஸ்பெகுலேஷன், ட்விட்டர், யூடியூப்பில் ரூமர் ஓவர் ஸ்பீடில் போகுது. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது கரெக்டே கிடையாது. பொலிட்டிக்கல் இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, விஜய் பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி பேசின நேரத்தில் இந்த இஷ்யூ வந்தது. அவர் இமேஜுக்கு இது அஃபெக்ட் ஆகுமா இல்லை டெம்பரவரி கான்ட்ரவர்சியாக முடியுமான்னு நம்மளுக்கு தெரியலை. திருப்பரங்குன்றத்துக்கு பிரதமர் மோடி வந்தது ஒரு பெரிய சிக்னலாக பார்க்கப்படுது. ரிலீஜியஸ் கனெக்ட் ஸ்ட்ராங் பண்ண ஒரு மூவாக இருக்குது. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. சென்னையில் ஃபுல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தது. பப்ளிக் மீட்டிங்கில் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜாப்ஸ் பற்றி பேசி சென்ட்ரல் ஸ்கீம்ஸை ஹைலைட் பண்ணாருன்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஆப்போசிஷன் இது பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் சப்போர்ட்டர்ஸ் இது பிஜேபிக்கு ஒரு மெயின் ஈவெண்ட்டாக பார்க்குறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஷாக்கில் இருக்குது. இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக கிளாஷ் ஆகிருச்சு. மிசைல், ட்ரோன் அட்டாக், டென்ஷன் பீக்கு போயிடுச்சு. இது ஜஸ்ட் 2 நாடு சண்டையா இல்லை வேர்ல்டு வாரோட ஆரம்பமானே தெரியல. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இஸ்ரேலும் ஈரானும் நேரடியான அட்டாக் நடந்தது. 2 நாடும் மிசைலும் ட்ரோனும் யூஸ் பண்ணுவாங்க. ஈரான் லீடர் இப்ராஹிம் ரைசி ஸ்ட்ராங்காக வார்னிங் கொடுத்தாரு. இஸ்ரேலுக்கு பதில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் பிஎம் பெஞ்சமின் நெத்தன்யாவும் ரிட்டாலியேஷனுக்கு ரெடியாக இருக்காரு. செக்யூரிட்டி ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்குது. யூஎஸ் ஃபார்மர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் ஈரானை கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு மிடில் ஈஸ்ட் சிச்சுவேஷன் பெருசாகும்னு சொல்லியிருக்காரு. இந்த கான்ஃப்ளிக்ட்னால ஆயில் ப்ரைஸ், குளோபல் மார்க்கெட், இந்தியாவுக்கு எஃபெக்ட் வர சான்ஸ் இருக்குது. வேர்ல்டு வார் மாதிரி எஸ்கலேட் ஆகுமா ஆகாதான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.